நல்லா இருந்துச்சு. தனுஷோட சிஸ்டர் கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. ஒற்றுமையாக இருக்கணும், அவர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கலாம், பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். படத்தில் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு அதுதான் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். யார் தப்பு அதனால தப்புன்னா அண்ணன் இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் ஒரு தீர்ப்பு தான். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இல்லை விருப்பம் போகுது, நல்லா தான் இருக்கு. அவரும் நல்லா பண்ணியிருக்கலாம், சூப்பராக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. எல்லாருமே கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன கத்தி அந்த யார் எடுத்தாலும் அவங்க கடைசி முடிவாதுதான்றத சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவர் ஸ்டைல் நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். ஸோ நல்லா ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. எஸ்ஜேஸோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. படத்தில் வந்து அந்த பேக் ஸ்டாபிங் வச்சு தான் கதையை அந்த மாதிரி தான் அவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. பேக்ரவுண்ட்லாம் நல்லா ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. இல்லைண்ணா லேக்லாம் இல்லைண்ணா, நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்குங்க, நல்லா ஒரு தடவை பார்க்கலாம். இன்னும் ரீசன்டபுள் கதை தான், எல்லாம் வர கதை தான். இது ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலி கொஞ்சம் எமோஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. நான் தனுஷ் வந்து நல்லா எடுத்திருக்காரு. ஆனால் என்னென்னா கதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை லாஸ்ட்டாக. இது உங்களுக்கு பார்த்தா புரியும். மற்றபடி அவர் எழுதியிருக்கிறது அந்த ரொம்ப கதை ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஓவராலாக கதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. நம்ம பார்க்கும்போது ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கதையை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ரீஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஐயோ எஸ்ஜே சூர்யா பயங்கரம். அவர் வந்து எஸ்ஜே சூர்யாட்ட என்ன பிரச்சனை ஒரு விஷயம்னா, அவருடைய வில்லத்தனம் பண்ணுறதே ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எஸ்ஜே சூர்யா அந்த மாதிரி இது ஆல்ரெடி அவர் நிறையா பண்ணியிருக்காரு, ரொம்ப அதுதான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருடைய ஆக்டிங் எல்லாமே. இந்த படத்துலையும் அவருடைய மிஸ் பண்ணக்கூடாது. அவருடைய ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமே ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா அது அவரால் தான் முடியும். ஒரு நவரசத்தை வந்து ஒரு ஆக்டிங்கில் கொடுக்குறாரு அவர் எஸ்ஜே சூர்யா. ஐயோ நான் ஏ ரமன் ஃபேனுங்க. அவர் பயங்கரம் தெரிச்சிட்டாரு, பயங்கரம் ஏ ரமன். எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் வந்து பர்ஃபெக்ட், செம்மையாக இருக்குது தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு விஷயம்னா கதை வந்து ஒரு மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு கன்வின்சிங் வந்து மிஸ் ஆகுது. அது வந்து பார்க்குறவங்களுக்கு புரியும், நம்ம அது சொன்னால் அது வந்து தப்பாயிடும். பார்க்கும்போது புரியும், சார் இந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணாங்க, இந்த விஷயத்த ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ஒன்று இருக்குது. அது வந்து அவர் இன்னும் கொஞ்சம் கதையை வந்து லைட்டாக கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். மனசாட்சி பாருங்க, மியூசிக் ஜிஜிஎம் நல்லா நல்லா தான்